ஆப்கி அதாலத்தில் பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னை சட்டத்திற்கும் மேலானவர் என்று நினைக்கிறார். விஜய் சார், நீங்க எப்பவும் செய்தியில் இருக்கீங்க. பிளேபாய் இமேஜ் காரணமா, ஹை ஃபேஷன் காரணமா, ஸ்விம் சூட் கேலண்டர் காரணமா, ஃபாஸ்ட் கார் காரணமா, இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயங்கள். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி போனா 1986ல நீங்க நியூஸ்ல வந்ததுக்கு காரணம் உங்க வீட்ல, ஆபீஸ்ல ரெய்டு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டீங்க. அது இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் அதிகமா இருந்தா ரெய்டு நடக்கத்தானே செய்யும். இந்த நாட்டுல பிரச்சனை என்னன்னா, சில பேர் டாக்ஸ் இவேஷன் நடக்குது அப்படின்னு ரெய்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. என்னோட கருத்து என்னன்னா, அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். அதாவது இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது அரசாங்கத்தோட உரிமை. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல மரியாதை இருக்கணும். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கிறது இல்ல. எல்லா இடத்துலையும் நடக்கும், வெளிநாட்டிலையும் நடக்குது. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது ரொம்ப மரியாதையா, அமைதியா நடக்கும். ஆனா இங்க ரெய்டு பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, கதவு, அலமாரின்னு எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவாங்க. இப்படி ஒரு உணர்வு ஏற்படும்னா, கில்ட்டி அன்டில் யூ ஆர் ப்ரூவ்ட் இன்னசென்ட். உங்களை அரெஸ்டும் பண்ணாங்க. ஆமா, பெங்களூர் ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு உடனே பெயிலும் கிடைச்சிருச்சு. அந்த ரெய்டும் நான் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமும் ஷாவாலஸால தான் நடந்தது. ஏன்னா ஷாவாலஸ் மேனேஜ்மெண்ட் அரசாங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் வயலேஷனை மீறி ஷாவாலஸோட ஓவர்சீஸ் ஷேர்ஸை வாங்கிட்டேன் அப்படின்னு. அவங்க குற்றச்சாட்டு அதுதான். அந்த காரணமாக தான் ரெய்டு நடந்தது. நான் அதிலிருந்து வெளியிலேயே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஷாவாலஸையும் வாங்கிட்டேன். அதாவது இயர் 2000ல உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, ரிசர்வ் பேங்க்ல நீங்க பெர்மிஷன் வாங்காம நீங்க கிங்ஃபிஷர் லோகோவை பயன்படுத்தியிருக்கீங்க. அதுக்காக உங்க மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் போட்டாங்க, ஃபேரா கேஸ் போட்டாங்க. நான் எந்த தவறுமே செய்யல. ஒரு ஹோம் க்ரோன் சூப்பர் பிராண்ட் கிங்ஃபிஷர் வெளிநாட்டுக்கு சேர்க்கறது என்னோட வேலையா இருந்தது. அதை இப்பவும் பண்றேன். நம்ம இந்தியாவில ஏதாவது ஒன்று உலக அளவுல பிரபலமாகுது அப்படின்னா அதுக்கு நம்ம பெருமைப்படணும். இப்போ 2005ல மக்கள் சொல்றாங்க இந்தியன் மல்டிநேஷனலா இருக்கணும் அப்படின்னு. நான் 1978ல யூபிய இந்தியாவோட மல்டிநேஷனல் கம்பெனி ஆக்கிட்டேன். அதன் காரணமாக தான் இந்த எல்லா ரெய்டுகளும், எல்லா இன்வெஸ்டிகேஷன்களும் நடந்தது. ஆனா நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி நிரூபிச்சு வந்துட்டேன். ஆனா காலம் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. அததான் மக்களும் கேக்குறாங்க, காலம் எப்படி மாறிடுச்சு. இன்கம் டாக்ஸ் கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ்ல இருந்தும் வெளியே வந்துட்டீங்க, ஷோவலைஸ் கேஸ் போட்டாங்க, அந்த கம்பெனியை நீங்களே வாங்கிட்டீங்க. இதையெல்லாம் நீங்க மேனிபுலேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன், தேசிய அளவிலான பாராட்டு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன், நாட்டிலேயே அதிக டாக்ஸ் கட்டறதுனால அந்த அவார்டு எனக்கு கிடைச்சது. நீங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்கங்கிற ரகசியத்தை பாருங்க. நல்லா இருக்கும். மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் ஏற்படவே இல்லை. ஒருத்தர் தப்பு செய்யாம அவரு தப்பு செஞ்சதா ஃபோர்ஸ் பண்ணிலாம் நிரூபிக்கவே முடியாது. நான் எந்த தவறான காரியமும் பண்ண மாட்டேன். அதுக்கான எந்த தேவையும் கிடையாது. விஜய் சார், நீங்க டாக்ஸை பாத்தீங்கன்னா சரியான முறையில் கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட கம்பெனிஸை சட்டப்படி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதே சமயத்துல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க விசாரணை நடக்கணும், ஏன்னா இந்த டெக்னிக்காலிட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. அப்படி இந்த நாட்டில் இப்படி பிசினஸ் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. சில பேர் இருக்காங்க கவர்மெண்ட்ல, அவங்க எப்பவும் சாவி போடுவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இப்பவும் உங்களுக்கு சாவி போட்டு பாக்குறாங்களா இல்ல பயப்படுறாங்களா? உங்க கண்ணு முன்னாடி பூட்டே தெரியாது, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு சாவி கிடைக்கும்?